உட்கார்ந்து எடுத்தா எடுக்க முடியாது சார். இப்போ ஓப்பனா சொல்லிடுவோம், ஒரு 10 ரூபாய் ஸ்பூன்ல இருந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப 20 கிலோ 30 கிலோ 4850 ரூபாயில இருந்து நம்ம 4 சேரு 3க்கு 2 கல்லு இரும்பு பிரேம் ஹோல்சேலா பண்றதுனால மட்டுமே தான் எங்களால வந்து இந்த ரேட் அப்படின்றதுனால. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டீல்ல எடுப்பாங்க. இதுல 2 சைடுமே கால் வச்சுக்கலாம். அதுல அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கும்னா இதுலயே நம்ம பர்னர் செட் பண்ணி தரலாம் உங்களுக்கு. ஓ சூப்பர். நம்ம கடைக்கே போய் கேட்டாலுமே கூட அந்த ஆர்டர் அது என்கிட்ட தான், உங்ககிட்ட எடுத்தா கம்மியா இருக்கா, உங்ககிட்ட கம்மியா இருக்கா, என்னென்ன பொருள் உங்ககிட்ட கம்மியா இருக்கு, ஷீட் வந்து நான் ஒரு டன் எடுக்கிறேன். அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 4க்கு 2 எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிள் 500 வரும். 4க்கு 2 தோசைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 500 வரும். பாருங்க ஷாப் வந்து ஒரு பிக் ஷாப்புங்க. நம்ம சென்னை பிளாஸ்டிக் சாஸ்கன் லைட் சாப்பிட இருக்கு. ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய். சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,000. சில்லற பொருள் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850. இந்தியாக்குள்ள எங்க தேனாலும் கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும். அதை தவிர்த்து இது தவிர இந்த இதுல சில்லற பொருள் எல்லாமே வெறும் 34. மோமோஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கு பாத்தீங்கன்னாலுமே நம்ம வந்து டோஸ்டர். ஓகே சார். அப்படியே டீப் ஃப்ரையரும் உங்களுக்கு எலக்ட்ரிக் டீப் ஃப்ரையர். அது தேவைப்படும் உங்களுக்கு அடுப்பு 2. அது தேவையான இதுல சில்லற பொருள் எல்லாமே 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,000. ரீசெண்டா ஒரு 3 months நல்லா போயிட்டு இருக்கு. கொரியன் பர்னர் இப்ப வந்து தெளிவா சொல்ல ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் மட்டும் இந்த காம்போட இதை புரிஞ்சுக்க முடியும். தனியா எடுத்தீங்கனாலே 30 ரூபாய் கிட்ட வரும் உங்களுக்கு. 4 அடியில 4 அடியில 26 ரூபாய் 25 ரூபாய்க்கு இருக்கு உங்களுக்கு. அது மாதிரி வெளியே நீங்க 4 அடி 30 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ஏன்டாங்க நான் உங்களுக்கு 26 ரூபாய் எல்லாமே இப்ப நம்ம காமிச்சது எல்லாமே அந்த போர்ட்லயுமே இருக்கு. பஸ் ஒரு சில பேர் என்ன போனா ஒரு ரேட் சொல்லுவாங்க, வந்த ஒரு அப்படி கிடையாது. நீங்க அந்த மாதிரி நம்ம பேனர் அடிச்சு வந்து நம்ம ஆஃபர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்க சார். ஓகே இது மட்டும் இல்லங்க, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி குவாலிட்டியா வேணும் அப்படின்னா அவங்க வந்து இருந்தே இருக்கு. அவன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 இருக்கு. பிஸா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 இந்த மிஷினே பாத்தீங்கன்னா 18,000 அதுல வரும். அது சொல்றதுனால ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே பண்ணி சொல்றது. நீங்க பூ சொல்றது இப்ப இங்க பாருங்க கஸ்டமர் வந்து போனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேல்டு சேனல்ல. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையை கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். KS & Co. சொல்லுங்க சார், நீங்க என்ன மாதிரியான ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்க வீடியோ பார்த்து எனக்கே ரொம்ப ஆர்வமாயிருச்சு. கண்டிப்பா நம்ம சேனலையும் போட்டே ஆகணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்க, சென்னையில எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கீங்க? இப்ப நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா KS & Co சென்னை ராமாபுரம். சென்னை ராமாபுரம் அரசமரம் இருக்கு. அதுல அதான் வந்து நமக்கு லேண்ட்மார்க். அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருகம்பாக்கம் போற சைடு பாத்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்ல நம்ம கடை KS & Co போர்டு போட்டிருக்கோம். இன்னொன்னு என்னன்னா KS & Co பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கடை தான். 2 கடை KS & Co. இப்ப பாத்தீங்கன்னா பாத்திர கடை 1, பர்னிச்சர் கடை 1. இதை ஏன் திருப்பி சொல்றோம்னா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, KS & Co எங்கன்னு கேட்டா வாங்க நம்ம கடை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்ப வீடியோல தெளிவா சொல்லிடுறேன் நான். KS & Co போர்டு போட்டிருக்கிறது மட்டும்தான் எங்க கடை. வேற எந்த கடை கூட நாங்க டைப்ல இல்ல, பார்ட்னர்ஷிப்லயுமே எதுலயுமே. எல்லா ஊர்களையும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடக்கதா செய்யுது. அதெல்லாம் சகஜம் தாங்க. ஆனாலும் நம்ம KS & Co தேடி நீங்க வாங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன டவுட் வந்தாலும் கால் பண்ணுங்க. உடனுக்குடனே சார் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார், என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, அதை பத்தி நம்ம சொல்லிடலாமா? நம்ம இப்ப கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கடை, இப்ப ஒரு ரோட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ரோட் சைட்ல இருந்து அதுல இருந்து ஒரு ஒயிட் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லா பொருளுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இப்ப வந்துட்டு ஒரு அடுப்பா இருக்கட்டும், ஒரு ரேக்கா இருக்கட்டும், என்ன பெரிய பொருள் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி தான் கடை இருக்கு, எனக்கு இதுக்குள்ளதான் வேணும் அப்படின்னு அவங்க செஞ்சு கேட்டாலுமே நம்ம ஆர்டர் பேஸ்லயும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது நீங்க பிசினஸ் ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இல்ல நீங்க ஒரு பிக் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு டீமா பண்ண போறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான். அதாவது பிரைஸ் வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கொடுக்க போறாங்க. அதுதான் ஸ்பெஷல். வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் அப் பிரைஸ் சொல்லுங்க சார் கொஞ்சம். ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்பூன் ஒரு 10 ரூபாய் ஸ்பூன்ல இருந்துக்கா ஆர்டர் பேஸ்ல பண்ணி கொடுக்குறாங்கன்னா 40 லட்சம் ரூபாய் பொருள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சார் நீங்க மேனுஃபேக்சரரா? மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் கொடுப்போம். சார் நீங்க சொல்லிருக்கீங்க சார், மேனுஃபேக்சரிங் சொல்லுங்க சார். எல்லா ஸ்டீல் ஐட்டம் பாத்தீங்கன்னா 202 கிரேடா இருக்கட்டும், 304 இருக்கட்டும், அதுல வந்து 16 kg 18 kg 20 kg வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம. சார் எனக்கே வந்து தெரியல, மேனுஃபேக்சரர்ங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களால மட்டும் இந்த ரேட் இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு கொடுக்க முடியும். மேனுஃபேக்சரர் கிட்ட தான் இந்த வீடியோ நம்ம பண்றோம். வீடியோ எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும். இல்ல நான் வீட்டுக்கு தான் வாங்க போறீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க இந்த வீடியோ பார்த்து ஆன்லைன் மூலமா வந்து வாங்கிக்கலாம். எப்படி சார் வேர்ல்டு வைட் கொடுக்குறீங்களா? வேர்ல்டு வைட். இப்போ நீங்க வரும்போது ஒரு லோடு எடுத்தீங்க பாத்தீங்களா, அது அந்த மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து கப்பல் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்க சார், அது மாதிரி அந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. இந்த வீடியோவை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கான ஒரு வீடியோ தான். வீடு தேடி வரும் பாத்திரங்கள்
சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்க போற ஆஃபர் என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தேவையான மெயினான ஐட்டம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைனிங் டேபிள்க்கா. அந்த டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையா இருக்கட்டும், ஜூஸ் கடையா இருக்கட்டும், இல்ல ஹோட்டலாவே எனக்கு வந்து நான் சின்னதா தான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபாயில இருந்து நம்ம டைனிங் டேபிள் ஆஃபர்ல வந்து நம்ம அவைலபிளா இருக்கு. பாத்தீங்கன்னா அதுல 4 சேரு, 3க்கு 2 கல்லு, இரும்பு ஃப்ரேம் வந்துரும் உங்களுக்கு. இது வந்து செட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபாய். அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் வெளியே போய் சேர் மட்டுமே உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். நாங்க ஹோல்சேலா பண்றதுனால மட்டுமே தான் எங்களால வந்துட்டு இந்த ரேட்ல உங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் 4850 ரூபாயில இருந்து இருக்கு. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வேணும், நான் ஹோட்டல் வந்து கொஞ்சம் பெரிய டேபிளா போட போறேன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 5850 ரூபாய் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு, 4 வெப் சேர் வந்துடும். அதுல உங்களுக்கு 3க்கு 2 கல்லு, ஸ்டீல் ஃப்ரேம் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு கொடுக்குறோம். இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஹோல்சேல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டீல்ல எடுப்பாங்க. இது வந்து வெறும் 6850 ரூபாய். 4 சேரு, ஒரு டேபிள், 3க்கு 2 செட்டு. அதே இன்னும் எனக்கு வேணும் அப்படின்றப்போ 1 இன்ச் பைப்பு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7250 ரூபாய் மட்டும்தான். இதெல்லாமே மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன் ஓப்பனாவே நம்ம இப்ப நீங்களே பாத்துருவீங்க, அந்த ஒரு ரோடு ஃபுல்லா 136 கடை இருக்குக்கா. 136 மொத்தமா 136 கடை இருக்கு. இல்ல இந்த ஹோட்டல் ஃபீல்ட்ல இருக்கிறது மட்டுமே பாத்தீங்கன்னா 70 கடை இருக்கு. அதை மீறி நம்ம வந்து ஏன் வந்துட்டு போட்டு வச்சிருக்கோம், போர்டு போட்டு வச்சு நம்ம போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு பிக்ஸ் ரேட். இப்ப நிறைய பேர் என்னன்னா வந்துட்டு பார்கெயின் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ பண்ண. ஏன்னா வருத்தமா இருக்காது நம்ம சொல்ல எப்படின்னா நான் கொடுக்கறதே உனக்கு கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வைக்கிற மாதிரி தான் அந்த ரேட் இருக்குமே உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க பார்கெயின் பண்ணி கம்மி பண்றதுன்றது நமக்கு வந்து லாபம் கிடைக்காது. நம்ம ஓப்பனா சொல்லிடுறது தான். டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 எடுத்தாலும் அதே ரேட் தான், 100 எடுத்தாலும் அதே ரேட் தான். யூடியூப்ல போடுறது வந்து நம்ம மக்கள் எங்க இருந்தாலும் பாத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் யூடியூப்ல பாத்துட்டு வரோம். ஆமா, யூடியூப்ல பாத்துட்டு வரோம். நீங்க கம்மி பண்ண மாட்டீங்கன்னா யூடியூப்ல போடுறதே நம்ம மக்கள் பாத்துட்டு வரணும்ன்றதுனால தானே தவிர இல்ல போடல நீங்க 2000 கூட வரமாட்டாங்க. கண்டிப்பா மொத்தமா நம்ம எல்லா ஊர்ல இருந்து வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம அதனாலதான் நம்ம போடுறோமே. உங்களுக்கான மக்கள்கிட்ட வந்துட்டு நாங்க பாருங்க எவ்வளவு கம்மியா போடுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நம்ம போடுறது. ஆமா, இது நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருந்த ஆஃபர் இது எல்லாமே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரத்தை இப்போ வந்து நம்ம இதுல சிங்கிள் லெக் ஃப்ரேம் போடுறது. இதுல இது வந்து ரெகுலரா எல்லா கடையிலுமே இருக்கக்கூடியதான். அதுலயுமே நம்மகிட்ட கம்மி. இப்ப அதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃப்ரேம் வரும். உங்களுக்கு எக்ஸ் ஃப்ரேம் அதுவும் சொல்லுவாங்க. இது வந்துட்டு கஸ்டமர் வந்து இதுல 2 சைடுமே கால் வச்சுக்கலாம். இதுல அதுதான் ஒரு பிளஸ் இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8850 தான். இது வந்து இதுவும் நம்ம அதே போல பல்க் ஆர்டர்ல நம்ம அவைலபிளா இருக்கும். நம்ம எப்பவுமே 100 பீஸ் இதுல அவைலபிளாவே இருக்கும். சப்போஸ் இல்ல அப்படின்ற பட்சத்துல கூட நீங்க பே பண்ணிட்டு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போனீங்கன்னா 3 to 4 டேஸ்க்குள்ள நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டவ் இப்போ வந்து சைனீஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கவர், ஃபுல் கவர் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல வந்து ஹாஃப் கவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7850 ரூபாய் வரும் உங்களுக்கு. அதுல ஃபுல் கவர் வேணும். இப்போ ஹாஃப் கவருக்கு ஃபுல் கவர் வேணும்னா இந்த இங்க இருந்து கவர் வராது. ஹாஃப் கவர்ல ஃபுல் கவர்ல பாத்தீங்கன்னா அது கீழே ஃபுல்லுமே இது வரைக்கும் நம்ம 3 சைடுமே உங்களுக்கு கவர் ஆகுது. இதுல வெசல்ஸ் ஐட்டம்ஸும் நீங்க இதுல வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9850 ரூபாய். இது ஒண்ணு இருந்தாலே பிசினஸ் அழகா பண்ணிடலாம். இது வந்து 2 அடுப்பு வந்துருமாங்க சார்? ஆமா, இதுல வந்து 2 பர்னர் ஸ்டவ் வந்துரும் உங்களுக்கு. இதுல 2த்துலயுமே எனக்கு ஃப்ளவர் பர்னர் வேணும், இல்ல 2த்துலயுமே சைனீஸ் பர்னர் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்துட்டு பண்ணி தரலாம். இது எல்லாமே ஒண்ணுதான். இதுல ஹாஃப் கவர், இதுல ஃபுல் கவர், அதான் டிஃபரெண்ட் தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இது இந்த செட்டப்பே 9850. ஆமா, இது வந்து இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9850. இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7850 தான். இந்த மாதிரி பண்றதுக்கா சார்? எப்படி இது வந்து உங்களுக்கு சைனீஸ் ரைஸ் போடுறது, இப்ப குழம்பு போடுறது, வடை போடுறது, ரைஸ் வறுக்கிறது எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. ரேட் எல்லாமே அவங்களே சொல்லிடுறாங்க, பாத்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்னதா வேணும் அப்படின்ற மாதிரி பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 டீ ஸ்டால். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2, 4க்கு 2, இல்ல எனக்கு 5க்கு 2, 6க்கு 2 வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுல ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபாயில இருந்து இருக்கு. ஆமா, 3க்கு 2 9500, 4க்கு 2 வந்து உங்களுக்கு 12500. எதுனாலும் இந்த வீடியோன்றது கிடையாது. நீங்க எப்ப வந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் இருக்கும். ஸ்டீலோட ரேட் ஏறுற வரைக்கும் நம்மளோட ரேட் வந்து எந்த ரேட்டுமே ஏற்ற போடலாம். நீங்க இதுக்கு முன்னாடி 10-15 வீடியோ பாத்தீங்கன்னா சேம் ரேட்ல தான் இருக்குமே தவிர்த்து நீங்க எதுக்குமே பயப்படணும். சேம் இதே போல உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். டீ ஸ்டால்ல இது மாதிரி பிளைனா இருக்கும். ஜூஸ் ஸ்டால் வந்து இந்த மாதிரி இந்த 2 இது வரும். எப்படி சார் கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம்? இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ டீ ஸ்டால் வந்து எனக்கு வெறும் டீ ஸ்டால் மட்டும் வேணும்னா பர்னர் தனியா வைக்க முடியாது. நான் இதை மொத்த செட்டாக உள்ள வச்சுட்டு எனக்கு கஷ்டமா இருக்கும்னா இதுலயே நம்ம பர்னர் செட் பண்ணி தரலாம் உங்களுக்கு.
ஓ சூப்பர் அந்த மாதிரி. ஆமா அது ஒண்ணு. பிளஸ் வந்து இப்ப ஜூஸ் ஸ்டால்ல பாத்துட்டீங்கன்னா ஜூஸ் ஸ்டால்ல எனக்கு சிங்க் வேணும். இப்ப ஜூஸ் ஸ்டால் அதே போல வந்து உங்களுக்கு இதுலயுமே சாட் கவுண்டர் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுலயுமே எனக்கு ஒரு பர்னர் வேணும் அப்படின்னாலுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். எல்லாமே பண்ணி கொடுத்தா. இப்ப நீங்க சப்போஸ் இன்னொரு கடைக்கே போய் கேட்டாலுமே கூட அந்த ஆர்டர் அது என்கிட்ட தான் வரும். உங்களுக்கு அதை கூட 4000 ரூபாய் 5000 ரூபாய் வச்சுதான் சொல்லுவாங்களே தவிர்த்து என் ரேட்டுக்கு யாருமே கம்மி கொடுக்கவே முடியாது. ஏன்னா நான் இப்போ சொல்றோம் நாங்க மேனுபேக்சர் பண்றோம். ஸ்டீல் வந்துட்டு நான் எனக்கு இப்போ நான் ஒரு 4 இப்ப நீங்க 2 பேர் டீலர் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட எடுத்தா கம்மியா இருக்கா, இவங்க கிட்ட கம்மியா இருக்கா, என்னென்ன பொருள் உங்ககிட்ட கம்மியா இருக்கு, ஷீட் வந்து நான் ஒரு டன் எடுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஹோல்சேலா எடுத்து பண்றதுனால மட்டுமே தான் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கம்மியா கொடுக்க முடியுது. இப்போ சரிங்க சார். ஹோட்டலுக்கு மெயினாவே தேவைப்படுற மெயினான ஐட்டம் பாத்தீங்கன்னா தோசை கல்லு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிரெண்டு 4 கிரெண்டு எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். 20-25 ஸ்டாக் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும். சப்போஸ் நீங்க வர பட்சத்துல இல்ல அப்படின்னா கூட நம்ம 2-3 நாள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா 3 கிரெண்டு தோசை கல்லு 16,500 வரும். 4 கிரெண்டு தோசை கல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,500 வருங்க. ஓகே ஓகே சூப்பர். எல்லாமே வந்து நீங்க எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுக்கு தான் இங்க கொடுக்குறீங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கிட்டிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவா வந்துடும். பர்னர் எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 பர்னர் அந்த மாதிரி நம்ம குவாலிட்டியா தான் போடுவோமே. இதுல வந்துட்டு சில பேர் என்ன கம்மியா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கன்னா இந்த பித்தளை செட்லாம் இல்லாம இரும்புல போடுவாங்க. இதெல்லாம் இதுல வந்து காப்பர் பைப் தான் நம்ம போடுவோமே. நம்ம அந்த கஸ்டமர்ல இருக்குல்ல எவ்வளவுக்கு வாங்கினாலுமே நம்ம காப்பர் பைப் இப்ப இந்த அடுப்பு மட்டும் இல்ல நம்ம 3500 ரூபாய்க்கு வாங்குற ஒரு சைனீஸ் அடுப்பு இரும்பு அடுப்பு எடுத்தாலுமே கூட நம்ம இந்த செட்டிங் தான் போட்டு தரமே தவிர இரும்பு அந்த மாதிரி நம்ம போட்டு தர மாட்டோம். சரி ஓகே. எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா குவாலிட்டி பெஸ்ட், பிரைஸும் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். நம்ம நிறைய காம்போஸும் கொடுக்குறீங்க. ஆமா காம்போஸ் கொடுக்கும். இப்ப இதெல்லாம் வந்து எப்படின்னா இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்கன்னா குவாலிட்டி கம்மியா இருக்கும். நீங்க அந்த இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். நேரம் எடுத்துட்டு போகலாம். பாருங்க ஷாப் வந்து ஒரு பிக் ஷாப்புங்க. நம்ம சென்னையிலே ஒரு கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இவங்க கிட்ட இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, வேர்ல்டு வைட் எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து நம்ம காம்போஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் சொன்ன பொருள் எல்லாமே இப்ப என் ஹோட்டல் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஸோ தனித்தனியாக எனக்கு பொருள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு கேட்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற காம்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு 10 கடை இருக்கு, ஒரு 20 கடை இருக்கு. எனக்கு அந்த அதில் கொடுத்த வாடகை அட்வான்ஸ் போக எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கு. நான் அதுக்கேற்ற மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறையா இருக்கு. இது வந்து இந்த மாதிரியே வச்சிருக்கீங்களா? ஆமா இது வந்து ஒரு செட்டா அதாவது வந்தாங்களா 5 நிமிஷம் வியாபாரம் தான் அந்த மாதிரி வந்தாங்கன்னா எனக்கு இதுல ஒரு காம்பத்தா அதுல ஒரு காம்பத்தா பண்ணா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனீஸ் காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒரு சைனீஸ் ரேஞ்சு அதுல மசாலா டேபிள் ஆயில் கடை, ரைஸ் பேன், சைனீஸ் நூடுல்ஸ் கடாயி, மசாலா பாக்ஸ், ரைஸ் ட்ரே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் டே, சாஸ்கன் லைட், சாப்பிட பிள்ளை இருக்கு. ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். ஆமா ஒரு சின்ன லெவல்ல கடை வச்சாலும் சரி, இல்ல நான் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல்ல வந்து எனக்கு இந்த செட்டு தனியா வேணும் அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். பட்ஜெட் பாத்தீங்கன்னா நீங்க ரோட் சைட் ஷாப் ஆரம்பிச்சாலும் அதே தான். நீங்க ஒரு 5 ரேஞ்ச் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் தான். இது யாராலுமே இந்த ரேட் தரவே முடியாது. ஏன் சொல்லணும்னா ஒரு மாஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டு வச்சிருந்த காம்போ தான் இது எல்லாமே. ஓ மாஸ்டர் வச்சே போட்டுருக்கீங்க. ஆமா அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த காம்போ சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு தோசை தவா காம்போ வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 தோசை கல்லு, 3க்கு 2 பொரோட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள். அது தவிர்த்து வாலி, சாமுக்கு, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளர், துடுப்பீஸ், கப்பர், கரண்டி, ஆயில் ஜக், லைட்டர், ஆம்லேட் ஜக், இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் சரி இதுவும் சரி நீ எங்க வேணா கேட்டு விசாரிச்சுட்டு பாத்துட்டே வந்து நம்ம நீங்க எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு நீங்களே ஒரு பட்ஜெட் போட்டு பாருங்க. இல்ல உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா நீங்க ஒரு 10 கடையில விசாரிச்சுட்டு வந்துட்டே கூட நீங்க நம்ம கடையில வந்து நீங்க எடுத்துக்கலாம். சமாங்க சார். நம்ம கேஎஸ்என் கூட எல்லாமே பெஸ்ட்ங்க. அடுத்த காம்போ நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வின்டர் சீசன்ல சரி, ஒரு கோல்ட் சீசன்ல சரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், 2 அடி ரவுண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2, அது 900 வாட்ஸ் மிக்ஸி, கட்டிங் டேபிள், அப்புறம் இது தேவைப்பட்டான சில்லறை பொருள் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இப்ப இது மாதிரி ஒரு 10 என்ற ஒரு கடை இருக்கு. நாங்க அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வாடகை கொடுத்து ஒரு கடை வச்சிருக்கோம். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வெறும் 38,850 ரூபாய் இருந்தா போதும் நீங்க ஒரு ஜூஸ் கடை வச்சிடலாங்க. சூப்பர். அதாவது நீங்க மொத்தமா ஒரு ஜூஸ் போடுறதுல இருந்து ஆமா இது நீங்க அந்த இதுல தேவையில்லை இருக்கிறதுல இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா நான் போட்டுக்கிறேன்ற பட்சத்துல மிஞ்சி போனா இதுக்கப்புறம் நீங்க டைனிங் டேபிள் போடுவீங்க. அதுவுமே நம்ம 4,850 இருந்து உங்களுக்கு இருக்கு அவைலபிளா. பாருங்க உண்மையாவே இந்த மாதிரி காம்போ எல்லாம் வந்து எங்க நீங்க தேடினாலும் இந்தியாக்குள்ள எங்க தேடினாலும் கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அடிச்சு சொல்றாங்க. விசாரிச்சு பார்த்துட்டு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 2 டீ ஸ்டால், 2 அடி ரவுண்ட் டேபிள் 2, இதுக்கு தேவை 4 அடிக்கு தேவை 3 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு. அதை தவிர்த்து இது தேவை இந்த இதுல சில்லறை பொருள் எல்லாமே வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான்.
இதுவும் சொல்றேன், நீங்க எங்க வேணா சரி. அது எனக்கு திருப்பி எனக்கு ஒரு மாதிரி ஏன் அதை சொல்றோம்னா அப்பதான் உங்களுக்கு அது புரியுது. கஷ்டமா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் விசாரிச்சுட்டு வரேன், ஆனா உன்கிட்ட கம்மியா இருக்கு, இருந்தாலும் நீ போடுற ரேட்டுக்கு நான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு நான் கம்மின்னு கொடுக்குறது தான் அதை போட்டு வச்சுக்கிறது. நம்ம அதுல இருந்து கம்மி நாங்க பண்ணவே மாட்டோம். இது பிக்சட் ரேட் தான். அந்த காம்போல வருது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிக்சட் ரேட் தான். ஹோல்சேலா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான் திருப்பி வந்து நீ கம்மியா இருக்கு திருப்பி கம்மியா கொடுனா அது வந்து நம்ம இன்னொரு கடை நீங்க பாத்துட்டு வாங்கன்னு சொல்ற கட்டாயத்துக்கு நீங்க எங்களை தள்ளி பண்றீங்க. அதனால நம்ம திருப்பி அதை சொல்லிட்டே இருக்கோம். மற்றபடி ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ், இப்ப நான் காலேஜ் முடிச்சது இப்ப நிறைய பேர் நம்ம யூடியூப்லயுமே நாங்களும் பார்க்க நிறைய ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா காலேஜ் பசங்க வந்துட்டு இப்ப முடிச்சுட்டு வரோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு சேர்த்து அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ட்ரெண்ட்ல போற பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரையா இருக்கட்டும், உங்களுக்கு மோமோஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கு பாத்தீங்கன்னாலுமே நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாட் ஸ்டால் காம்போ ஆஃபரும் நம்ம போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4க்கு 2 சாட் ஸ்டால் வந்துரும் உங்களுக்கு. இன்னொன்னு மெயினா என்னன்னா எல்லாமே இதுல வந்து டோஸ்டர் வந்து எலக்ட்ரிக் டோஸ்டர், அப்படியே டீப் ஃப்ரையரும் உங்களுக்கு எலக்ட்ரிக் டீப் ஃப்ரையர். அது தேவைப்படும் உங்களுக்கு அடுப்புக்கு தேவையான அந்த பிரெட் அந்த மாதிரி போற மாதிரி ஆமா தவா ஒன்று தந்துடும். 2 ரவுண்ட் டேபிள் 2. அதுக்கு தேவையான இதுல சில்லற பொருள் எல்லாமே 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். எப்படின்னா இப்ப நீங்க தள்ளு வண்டியில இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே நம்ம நிறைய பாத்துட்டு தான் இருக்கோம் நம்ம. சோ அந்த மாதிரி பசங்க வந்துட்டு கேட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி நாங்க காலேஜ் முடிச்சு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 3 months நல்லா போயிட்டு இருக்கு. காலேஜ் பசங்க வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹோட்டல்ஸ் தான் காம்போ, நாங்க இந்த மாதிரி சின்னதா ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கும் நீங்க ஒரு காம்போ போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னதை வச்சுதான் இந்த காம்போ நம்ம போட்டோம். இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ரெகுலரா இப்ப நீங்க எல்லாமே கேள்விப்பட்ட கடையா இருக்கும் சார். ஜூஸ் கடை, டீ கடை, சைனீஸ், தோசை கடை எல்லாமே. இதுக்கப்புறமும் இதுவும் நீங்க ரெகுலரா கேட்டதுதான். பட் ஆனா ஒரு புதுசான ஒரு ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ ஆஃபர். அடாடாடா, இததான் எதிர்பார்த்தேன். எல்லாருக்கும் பிடிச்ச இது இல்லையா? ஆமா. இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப நிறைய பேர் சொன்ன போல சின்ன கடையாவும் சரி, ரோட் சைட்லயும் சரி பயங்கரமா ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ஸ்டவ் வந்து உங்களுக்கு கொரியன் பர்னர். இப்ப தெளிவா சொல்ல ஒரு நல்ல ஒரு மாஸ்டரால மட்டும் தான் இந்த காம்போட இதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க கூட்டு வரீங்க இந்த ஒரு மாஸ்டர் கூட்டுவாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். எப்படின்னா கொரியன் பர்னர் அடுப்பு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துரும் உங்களுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தம் அடுப்பு, அதுவும் 1.5 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துரும். இதுல 10 ல இருந்து 15 கிலோ பிரியாணி வரைக்கும் நீங்க இதுல வச்சுக்கலாம். இதுல வந்து 10 கிலோ டபரா பிரியாணி இருக்கிற டபரா ஒண்ணு. அதுக்கப்புறம் கட்டிங் டேபிள், அதுக்கு தேவையான டைனிங் ஐட்டம், சில்லறை பொருள் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிரியாணி கடையை நீங்க போட்டு சம காம்போவா இருக்கீங்க. நீங்க எங்க நான் இதுவும் சொல்றேன், இதுவுமே இப்போ இது 3 மட்டுமே உங்களுக்கு இந்த ரேட் உங்களுக்கு வந்துடும். நீங்க வெளியே எடுக்கிறீங்க, காம்ப்ளிமெண்டா கொடுக்குறீங்க. இதெல்லாம் நீங்க கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்டா நீங்க எடுக்கிற கணக்கு தான். அதனால நீங்க வந்துட்டு விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி மட்டும் தான். இப்ப பிரியாணிக்கு எப்படி காம்போ போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அதுக்கும் நம்ம வந்து ஒரு காம்போ போட்டுருக்கோம். எப்படின்னா உங்களுக்கு கிரில் மிஷின், இப்ப 9 bird கிரில் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா எடுத்தீங்கனாலே 30 ரூபாய் கிட்ட வரும். உங்களுக்கு 4 அடியில 4 அடியில 26 ரூபாய் 25 ரூபாய்க்கு இருக்கு உங்களுக்கு. அது மாதிரி வெளியே நீங்க 4 அடி 30 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ஏன்டவங்க நான் உங்களுக்கு 26 ரூபாய்க்கு பண்ணி தரேன். ஆமா, தனியாவே. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு 4 அடி, அதாவது இந்த ஹைட் வந்துடும் உங்களுக்கு. 4 அடியில வந்துட்டு உங்களுக்கு போட்டு தந்துருவோம். பிளஸ் வந்து கட்டிங் டேபிள், அந்த அதுக்கு தேவையான ட்ரே, கத்தி, சாப்பிங் போர்டு, மிக்சிங் பவுல் ட்ரே, பிளாஸ்டிக் ட்ரே, லைட் ட்ரே, தாங்கு, கத்திரி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த 10 பொருள் சேர்த்து வெறும் 32,850 ரூபாய் தான். அதாவது நீங்க ஒரு கிரில் மிஷின் எடுக்கிற ரேட்ல உங்களுக்கு எல்லாமே ஒரு செட்டாவே நாங்க தந்துடுறோம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா காம்போ ஆஃபர். ஆமா, பயங்கரமா ஷவர்மா பிரிகள் நிறைய பேர். ஆமா, உண்மையிலே சொல்ல போனா இப்ப ஷவர்மா நீங்க இந்த மிஷின் மட்டுமே வாங்கினாலே 26 ரூபா வரும்க்கா. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாருங்க, இந்த ஸ்டாண்டிங் ராடு, அதுக்கப்புறம் இதுல வர இந்த சப்போர்ட் ராடு, இந்த ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்றதுக்கான ஸ்டாண்டு, இது மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த 3 மட்டுமே உங்களுக்கு 6,000 ரூபாய் வரும். இது சொல்ல இது ஒரு நல்ல மாஸ்டர் எல்லாமே உங்க மேனுஃபேக்சரிங். ஆமா, இதை மேனுஃபேக்சர் பண்ணி தரதுனாலதான் இவ்வளவு பொருளுமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 32,850 ரூபாய்க்கு நாங்க. நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? KS&Co வாங்க, நிறைய பிசினஸ் ஐடியாஸும் கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி நாங்க பார்க்கணும், ஒரு நேரம் வாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார், என்னென்ன பட்ஜெட் வரும்ன்றத நீங்க வந்து அந்த கேட்கணும் அவசியமே இல்ல. நீங்க அந்த திருப்பி பாருங்களா, அந்த ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த காம்போ ஆஃபர் அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிருப்போம், பேனர் அடிச்சு. நீ வந்து அது ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டே கூட நீங்க சார் இதெல்லாம் காம்போ. ஆமா, அது எல்லாமே இப்ப நம்ம காமிச்சது எல்லாமே அதுல போர்ட்லயுமே இருக்கு. பஸ் ஒரு சில பேர் என்ன போனா ஒரு ரேட் சொல்லுவாங்க, வந்த ஒரு அப்படி கிடையாது. நீங்க அந்த மாதிரி நம்ம பேனர் அடிச்சே வச்சிருவோம். அதை நம்ம கழட்டி மாட்டிட்டு இருக்க முடியாது. இந்த காம்போ வந்து 1 இயருக்கு போகுமா? இருக்குதா அந்த மாதிரி அப்புறம் தான் 3 மாசம் ஒன்று நம்ம ஆஃபர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்க சார், ஓகே. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு தேவையான அவ்வளவு பொருளும் வச்சிருக்காங்க. பெரிய பெரிய குக்கர்ல இருந்து ஹாட் பேக்ல இருந்து நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அவ்வளவு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களும் வச்சிருக்காங்க. சீர்வரிசை இதுவும் கொடுக்குறீங்க அப்படிதானே சார்?
இது வந்துட்டு ஒன்லி ஃபார் ஹோட்டல்ஸ்க்கு மட்டும் தாங்க. சின்ன வீட்டு பொருள் சின்ன சின்ன சும்மா பிளேட் பேசன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான். அந்த கல்யாண சீர் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இல்ல. ஆனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃபுல்லா பாத்திரம் ஃபுல்லா பாத்திர ஐட்டம் எல்லாம், அதாவது ஹோட்டலுக்கு கமர்ஷியலுக்கு தேவைப்படுற எல்லா பாத்திர ஐட்டமே நம்மகிட்ட இருக்கும். வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் இதுக்கும் இப்போ வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 25 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்குள்ள நீங்க எடுத்துடலாம். பட் ஹோட்டலுக்கு அந்த மாதிரி கமர்ஷியல் வரப்போ 150 ரூபாயில இருந்து 125 ரூபாயில இருந்து அந்த மாதிரி தான் போட. ஏன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். வீட்டுக்குன்னு தனியா கிடையாது. இல்ல எனக்கு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி குவாலிட்டியா வேணும் அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். அடுத்து நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுன்றதும் ரெகுலர் ஹோட்டலுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி. இன்னும் வந்து டோஸ்டர் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ்டர் இருக்கு, ஆயில் ஃப்ரையர் இருக்கு, எக் ரோலர் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு பிஸா ஓவனு, அவனு, ஓடிஜி அந்த மாதிரி மோமோஸ் ஸ்டீமர் உங்களுக்கு ஸ்டார்டிங் 5500 இருந்தே இருக்கு. அவன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7000 இருக்கு. பிஸா ஓவன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 இருந்து பிஸா இருந்து உங்களுக்கு எல்லாமே. இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது. நம்ம அதான் சொன்ன கமர்ஷியலுக்கும் டொமஸ்டிக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே தெரியுது சார். என்னன்னா இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல. இதுல இப்ப இது வந்து 3250, இப்ப இதுல 1250 ரூபாய்க்கே இருக்கு. அது எப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் போயிடும். உங்களுக்கு போயிடும். அதுல ஆமா 1250 ரூபாய்க்கும் இருக்கு. அதை நான் சொல்றேன். நீங்க வெளியே வந்துட்டு போனீங்க அதையே 2500 ரூபாய் சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் தரேன் உங்களுக்கு 1250 ரூபாய். ஆனா அது வந்து போயிடும். அதையும் நம்ம சொல்லிதான் கொடுப்போம். இதுவும் சைனா ஐட்டம். அதுக்காக நம்ம விற்கிறோம் ஆக. இதுவும் சைனா ஐட்டம் தான். நீங்க அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய பிராண்ட்ல நீங்க வாங்குறீங்கன்ற பட்சத்துல 6 மாசம் அதுக்கு வாரண்டி தருவானா? 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட். இந்த மிஷினே பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் அதுல வரும். அந்த காசுக்கு நீங்க இத 4 வருஷத்துக்கு 4 எடுத்துக்கலாம். நீங்க அந்த மாதிரி கணக்கு வரும். நீங்க வருஷத்துக்கு இதுவுமே நல்லா வரும். ஆனா அதுலயுமே போனா இதுதான் போகும். இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த பெல் மட்டும் தான் போகும். 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள இதை மாத்தி போறோம். அதுலயுமே அதே தான், இதுலயும் அதே தான் உங்களுக்கு. சோ நீங்க அதுல அவ்வளவு காசை கொண்டு போய் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. கம்மியாவே நாங்க தரோம் உங்களுக்குன்றதான் காட்டுறது. இது எல்லாமே சரிங்க சார். அடுத்தது சார், அடுத்து உங்களுக்கு வெசல்ஸ் ஐட்டம் உங்களுக்கு பாத்திரம் தெரியும், குக்கர், இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு போனாலே வீடியோ வந்து 3-4 மணி நேரத்துக்கு படம். உங்க கடையை வந்து ஒரு வாரம் உட்கார்ந்து எடுக்க முடியாது சார். அதான் இப்போ ஓப்பனா சொல்லிடுவோம். ஒரு 10 ரூபாய் ஸ்பூன்ல இருந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா வரைக்கும் பொருள் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். நீங்க வந்துட்டு நேர்ல வந்து பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு இதா இருக்கும். நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்னு எங்களோட சாட்டிஸ்ஃபைடு நம்ம இன்னொன்னு என்னன்னா, இப்போ சொல்ற காம்போஸா இருக்கட்டும், நாங்க போட்டு பெரிய பெரிய ஐட்டம்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அது பிக்சட் ரேட்டு நம்ம சொல்றது காரணம் மத்த கடையை விட என்கிட்ட கம்மி. அதை சொல்றதுனால ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே பண்ணி சொல்றோம். பூ சொல்றது இப்ப நீங்க பாருங்க, கஸ்டமர் வந்து இப்ப எடுத்துட்டு இருக்கும்போது எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா ரேட்டிங்ல நம்ம நம்பர் 1 இருக்கு. இப்ப காலைல கூட ஒரு கஸ்டமர் சண்டே போட்டு போனாச்சுன்னா அவ்வளவு கடைக்கு அதை விட்டு உங்க கடைக்கு வந்தா நீ பிக்சட் ரேட் சொல்றேன்ட்டு. ஆனா வந்து நம்ம கிட்ட தான் எடுத்துட்டு போனாங்க. காரணம் என்னன்னா அப்படி சண்டை போட்டு போவாங்க. விசாரிச்சு பார்த்துட்டு வந்து ஆமாப்பா உன்ட்ட கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம எடுத்துட்டு போவாங்க. ஆமா 4 கடை விசாரிச்சுட்டே வாங்க. அது ரொம்ப நானா இருந்தாலுமே அப்படிதான். உங்களோட ஒரு வாயும் எங்களுக்கு முக்கியம் தான். நீங்க ஃபுல் கடையும் விசாரிச்சுட்டு பார்த்துட்டே வந்துட்டு நீங்க நம்மகிட்ட எடுத்துக்கலாம். நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே சார் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிசினஸ் ரிலேட்டடாவும் நீங்க வாங்கிக்கலாம், இல்ல உங்களோட ஓன் யூஸ்க்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். மேக்சிமம் கமர்ஷியல் தான். கமர்ஷியல் தான். ஆமா, ஏன்னா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ப்ராடக்டா வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டி பக்காவா வந்து இருக்குங்க. நேர்ல பார்த்த என்னோட அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்றேன். ஒன்ஸ் வந்து KS&Co விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியால இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ குறிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் வந்தா பெஸ்ட் பிரைஸ் இல்ல, அவங்க வந்து பிக்சட் பிரைஸ் தான், சரிங்களா? அதனால பெஸ்ட் கொடுங்க நம்ம சொல்லவே முடியாது. அவங்க என்ன பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்களோ அந்த பிரைஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு கூட்டியோ குறைச்சோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. வீடியோ என்ன சொல்லிருக்காங்களோ அதை அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க, சரிங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.